Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவையான விரால் மீன் குழம்பு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃப்ரெஷ்ஷா கடிச்ச மீன்ல ரொம்ப டேஸ்டியா இன்னைக்கு நான் குழம்பு பண்ணிருக்கேன். வாங்க இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த மீன் ரொம்பவே வழவழன்னு இருக்கும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு மீனை. இப்போ மீனுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 வத்த மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையுமே நல்லா வெறும் வானல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதை நம்ம இப்போ பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு நல்லா நைஸாக ஒரு பொடி மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான பொடி ரெடி ஆகிடுது. நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, வெந்தயம் இது 3 நம்ம இன்றைக்கி தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவி போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு 30 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 1 கிலோ மீன் எடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு 30 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் நல்லா உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா சேர்ந்து வதக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போது அது கூடவே நல்ல பழமான தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இது கூடவே கொஞ்சம் நம்ம இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட எல்லாமே காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. புளி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்துடலாம். இப்போது இப்போ குழம்பு நல்லா தண்ணியாக இருக்குது. நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வாசனை வருது. குழம்பு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கிறதுனால இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காய் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்புல ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேகமாக குழம்பு கலரக்கூடாது. பொறுமையாக கலந்து விட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். மீன் நல்லா சாஃப்டாக வெந்துடும் உங்களுக்கு. இப்போது திறந்து பார்த்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுத்து. குழம்பு நல்லா கொதிச்சு வருது.
இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். உங்களுக்கு ஆறின உடனே இன்னும் குழம்பு நல்லா திக்காயிடும். மீன் நல்லா அழகாக வெந்துடுது. மீனும் இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச பொடியை அதில் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு வாட்டி குழம்பு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நல்லா சுவையான விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம இப்போ இதை அடுப்பை விட்டு இறக்கிடலாம். ரெடி ஆகிடுது. அடுப்பை விட்டு இறக்கிட்டேன். கடைசியாக இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக ரொம்ப ருசியாக குழம்பு வந்திருக்கு. சூப்பராக விரால் மீன் குழம்பு ரெடி.